திராவிட மாடல் என்றால் என்ன என கேலி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு பெரியாரின் கைத்தடி ஒன்றே போதும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியாரின் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள் மற்றும் திமுக எம்பி, எம்எல்ஏக்களும் பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பெரியார் பகுத்தறிவு எணினி நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து பெரியார் திடலில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் கூட்ட அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழினம் சுயமரியாதை பெற தனது வாழ்நாள் முழுவதும் பெரியார் உழைத்தார் என தெரிவித்தார். திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேலி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கைத்தடி ஒன்றே போதும். ஊருக்கு வரக்கூடிய தடை, பேச தடை, கோயிலுக்குள் நுழைய தடை, எழுத தடை, பத்திரிகை நடத்த தடை, போராட்டம் நடத்த தடை, அத்தனை தடைகளையும் உடைச்சு அவர் நம்மை வீதிகள் மட்டும் நுழையவிடலை, இந்த மண்ணுலக வாழக்கூடிய அத்தனை பேருடைய மனசுங்களையும் அவர் நுழைந்திருக்கிறார். அதுதான் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாரை உலகமயமாக்கி உலகத்துடைய பொது சொத்தாக கொண்டு சேர்த்திருக்கிறோம். இந்த நூலகத்தை சிறப்புற உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்களுக்கும் தம்பி அன்புராஜ் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக பேசிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, பெரியாரின் எழுத்துக்களை 26 மொழிகளுக்கு கொண்டு சேர்க்க வழிகாட்டியது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று கூறினார். இந்த 51 ஆண்டு ஐயா மறைந்த ஒருபாடு இயக்கம் இருக்காது என்றார். இயக்கம் இருக்கிறது என்பது மட்டும் முக்கியமல்ல நண்பர்களே, இவர் இருக்கிறார், ஆட்சி இருக்கிறது. பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காரியங்கள் நடக்கின்றன. முன்னதாக பெரியார் பயன்படுத்திய கைத்தடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.